எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கையை அதுக்கு பார்லிமெண்ட்டில் போய் தகராறு பண்ணுறீங்க? அது பாரத பிரதமர் எப்படி எலெக்ஷன் கமிஷன் சார்பாக பேசுவார்? இது ஒரு அபத்தமாக தோணுது அவங்களுக்கு. அங்கே பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை வந்தோன்னா நிறைய பேர் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. அதே மாதிரி பர்மாலேருந்து நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. அது எது பார்டர் ஸ்டேட்டு பீகார்லாம். அங்கே வந்தபோது போகஸ் ஓட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அதனால் கொடுத்த பாப்புலேஷனுக்கும் ஓட்டிங்கில் வரத்துக்கும் டேலி ஆகலைங்க. பியூரிஃபை பண்ணுறோம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை. இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு 52 லட்சம் பேர். அதான் பியூரிஃபைன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான எந்தெந்த பீப்புளாக டாக்குமெண்டேஷன் இல்லாமல் இந்தியாவில் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக வெளியேற்றுறோம் அப்படின்றத முக்கியமான விஷயமா இருக்குது. இந்தியாவிலேருந்து வெளியேற்றலைங்க, ஓட்டு போட முடியாது, அவ்வளோதான். ஆதார் கார்டு வாங்குறீங்க. ஆதார் கார்டு ஐடென்டிட்டி தான். இட் இஸ் நாட் எ கன்ஃபர்மேஷன் ஃபார் சிட்டிசன்ஷிப். ஓகே, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த மாதிரி நம்ம யாரா இறந்துட்டாங்கன்னா அவங்க பேரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இருக்குல்ல, நீங்கள் புதுசாக ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏங்க நீங்கள் பண்ணாதனால தான் இன்றைக்கி தேடி போய் பார்த்தானாக்க 52 லட்சம் பேருக்கு மேலே அட்ரஸே இல்லாமல் போது. ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணுங்கிறத விரும்புது எலெக்ஷன் கமிஷன். ஒருத்தரை ஓட்டு பொறுத்து வெளியில் துரத்துறதுக்கு விரும்பலை. ஓட்டு போடுங்கன்னு சொல்லுது. டிவி பார்க்காதீங்க, ஒரு நாள் நாட்டுக்கடமை உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்க தான் சொல்லுது. அப்படி இருக்கச்சு அவங்கள ஆட்ட விடாதபடி வெளியில் துரத்தினுமா? இந்த கூற்றை ஏற்றுக்க முடியுமா எதிர்கட்சிகள் சொல்வது? இது பொய் கூற்றை உருவாக்குறாங்க. இல்லாதவங்களை 10 பேர் செத்தவங்களை வந்து இருக்காங்கன்னு சொல்லி ஐடி கார்டு வாங்கிட்டு போயிட்டு போட வைக்கிறாங்களே வேற ஆளை. அதெல்லாம் தடுக்கணும் பார்க்குது. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த வழக்கறிஞர் நளினி மேம் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம் சகோதரர். எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய ஓட்டர் லிஸ்ட்ல தான் அவங்க பேர் வந்து விடுபடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா அவங்க கொஸ்டின் கேட்க தானே செய்வாங்க. அது பாராளுமன்றத்தில் எப்படி கேட்பீங்க? அது யாரை கேட்கணும்? அது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இல்லையா மேம்? பாராளுமன்ற பாருங்க ஒரு நிமிஷம். எலெக்ஷன் கமிஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் பாடி. இட் ஹாஸ் நோ நக்சஸ் வித் கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு தொடர்பே கிடையாது. அது இண்டிபெண்டன்ட் பாடி. 356 இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்க என்ன ஆட்சியில் இல்லாதவங்களா? எலெக்ஷன் கமிஷன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தா அதை ஆப்போசிஷன் பேசமா இருக்காங்க. ஒரு நிமிஷங்க, நீங்க ஆட்சியில் இல்லையா? காங்கிரஸ்க்கு தெரியாதா எலெக்ஷன்? அந்த காலத்தில் எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது? இந்திரா காந்தி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார் சொன்னாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுச்சு? நீங்க சொல்றது எல்லாமே காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸ குற்றச்சாட்டு சொல்ல எதிர்கட்சியா வேலை பண்றச்ச உங்களுக்கு நடைமுறைகள் எல்லாமே தெரியும். நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் பண்ற விஷயம் கரெக்டா இல்லதானே முக்கியம். ஏங்க நேத்து என்ன சொல்றீங்க? நேத்து காங்கிரஸ் என்ன சொல்லுது? நீங்க பாத்தீங்களா நியூஸ்? அதாவது அங்க இருக்கிற ஆர்ஜேடி அவங்களும் சரி காங்கிரஸ் நாங்கள் எலெக்ஷன் ஒன்று தீர்மானம் கட்டணேட்டாக பதில் சொல்லுங்கன்னு சொல்லி நிறையா கேட்குறாரு இந்தியா டுடேல. ஏன்னா இல்லை இது முறையில் தவறு, நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கையை. அதுக்கு பார்லிமெண்ட்டில் போய் தகராறு பண்ணுறீங்க. அது பாரத பிரதமர் எப்படி எலெக்ஷன் கமிஷன் சார்பாக பேசுவார்? இது ஒரு அபத்தமாக தோணுது அவங்களுக்கு. அப்போ என்னதான் பண்ண போகிறீங்கன்னா, நாங்கள் மே பண்ணலாம், அவங்க வைக்கிற எலெக்ஷனே பாய்காட் பண்ணலாம். அதான் நீங்கள் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து கவர்மெண்ட்டோட ஒரு பாடி மாதிரி தான் செயல்படுது அப்படின்றத அவங்களோட அது இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணுறதில்ல அப்படின்றத அவங்களோட குற்றச்சாட்டு. வாங்க இப்போ சொல்கிறீங்கல்ல, இப்போ இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணது ஏன் பயப்படுறீங்க? இல்லை ஒர்க் பண்ணல, கவர்மெண்ட் பண்ணுதுங்க. இப்போ பண்ணதுனால தான் உங்களுக்கு பயம். கட்சியோட விமர்சனம் என்னன்னா, அது வந்து இண்டிபெண்டன்ட் பாடி. ஒரு நிமிஷம், சாருங்கிறது என்ன அவங்களுக்கு தெரியாதா? சாருங்கிறது என்ன? 2003க்கு அப்புறமா இப்போ என்ன பண்ணுறாங்க? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் இன்டென்சிவ் ரிவிஷன், ரைட்டா? உள்ள பூந்து துல்லியமாக இப்போ கணக்கெடுக்கிறாங்க. இதனால் ஒருத்தருடைய குடியுரிமை பாதிக்கப்படுமா? இதை பேசுகிறாங்க. அவங்க வேணுட்டு தானே பேசுகிறாங்க. ஏங்க எங்கள் வரி பணத்தில் உட்காந்து செக்ஷன் நடக்கக்கூடாது பண்ணுறீங்க. இப்போ வரி பணத்தை பண்ணிவிட்டு ஸ்பெஷல் சிட்டிசன்ஷிப் போகாதுன்னு தெரியும், குடியுரிமை போகாதுன்னு தெரியும். ஓட்டிங் ரைட்டு எல்லாருக்குமே இருக்கா? நிறைய பேர் ரிஜிஸ்டர் ஓட்டினது ஓட்டர்ஸ் ரெஜிஸ்டர் ஐடியை வாங்காமல் இருக்காங்க. எங்களுக்கு எலெக்ஷனில் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க அப்படி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. தன்னுடைய ஒரு குடியரசு கொடுத்த டெமோக்ராட்டிக் ரைட்டை எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் நடத்துது. எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி புரிதல் உண்டாக்கி கேன்வாஸ்லாம் பண்ணுது, கேம்பெயின்லாம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இப்போ போய் பார்த்தீங்கன்னாக்க 2003 இப்போ 2025 இதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியட் காலத்திலலாம் பல மாற்றங்கள் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? பார்டரில் இருக்கிற சண்டை நடந்தது. அங்கே பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை வந்தோன்னா நிறைய பேர் இங்கே உள்ளே வந்துட்டாங்க.
அதே மாதிரி பர்மாலேருந்து நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. அது எது பார்டர் ஸ்டேட்டு பீகார்லாம். அங்கே வந்தபோது போகஸ் ஓட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அதனால் கொடுத்த பாப்புலேஷனுக்கும் ஓட்டிங்கில் வரதுக்கும் டேலி ஆகலைங்க. மேம் இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து டேலி ஆகலை, ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஓட்டிங் லிஸ்ட்டை வச்சு தானே நம்ம 2024 எலெக்ஷன்ஸே நடத்தணும். அப்படின்னும் போது இப்போ கவர்மெண்ட் இப்போ ஃபார்ம் ஆகிற மோடி கவர்மெண்ட்டோட டேட்டா வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா ஓட்டிங் ரைட்ஸ் வந்து போன இன்டென்சிவ் எஸ்ஐஆருக்கு முன்னாடி வந்தது தானே? ஒரு நிமிஷம். எஸ்ஐஆருங்கிறது முன்னாடி வந்ததுனாக்க இவங்க என்ன பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஜூலை மாதம் தான் கொடுத்துருங்க. ஜூன் மாதம் 24/6/2024 கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பீகாரில் நடத்துகிறாங்க. இதோடு போகிறது இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க, ரைட்டாக எல்லா இடத்துக்கும் வருவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, ஒரு கதை அடிச்சிங்க, டீலிமிட்டேஷனில் பாதிக்கப்படணும். அது இப்போ நடக்கக்கூடிய சமாதானமே இல்லை. இப்போ இது ஆரம்பித்த உடனே நீ போய் கேள்வி கேட்க வேண்டியது அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய வீட்டு அந்த ஆஃபீஸ் வாசலில் போய் போராட்டம் பண்ணுங்கள், கொடியாட்டம் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். பார்லிமெண்ட் வளாகத்தில் இதை வச்சு ஒரு அமக்கலம் பண்ணுறீங்க. நேற்றுக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது பொதுமக்களாக நம்ம, ரைட்டா? அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க, 7.6 கோடி ஜனங்கள் வாக்காளர்கள் பீகாரில் இருக்காங்க. அந்த 7.6 வாக்காளர்களில் இப்போ இந்த சர்வே பண்ண உடனே அவங்களுக்கு புரிதலை வந்து கேம்பெயின்லாம் பண்ணி கிராமந்தோறும் மொத்தம் ஒரு 10,000 பிஎல்ஓ நினைக்கிறேன். ஆமாம், 1,00,000 பிஎல்ஓ, அதாவது இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சு வீடு வீடாக பிரச்சார துண்டுகள்லாம் கொடுத்து இது நடத்த போகிறோம், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுருக்கணுங்கிற ஒரு புரிதலை உண்டாக்கிட்டு இப்போ தான் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் போட்டி சண்டை போடுற இந்த கட்சிகளுக்கு அந்த கேள்வி உச்சநீதிமன்றம் எழுப்பிச்சு நேற்றுக்கு. ஏங்க நீங்கள் இங்கே வந்து கேஸை ஃபைல் பண்ணி சண்டை போட்டுட்ருக்கீங்களே, உங்கள் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் BLA 2, அவங்களே வந்து போய் கோஆப்ரேட் பண்ணி பக்கத்தில் உட்காந்து எழுதுறாங்க, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? மேம் நேரில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்றதான இப்போ அதான் சொல்ல வரேன். முக்கியமான டாக்குமெண்ட் எதுவும் சொல்லலை. உங்கள் பார்ட்டி ஆளுங்களே போய் ஏஜென்சியாக ஹெல்ப் பண்ணுறது இங்கே வந்து கேட்குறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கேட்குறது என்னங்க, பியூரிஃபை பண்ணுறோம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை. இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு 52 லட்சம் பேர். அதான் மேம் பியூரிஃபைன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான எந்தெந்த பீப்புளாக டாக்குமெண்டேஷன் இல்லாமல் இந்தியாவில் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக வெளியேற்றுறோம் அப்படின்றத முக்கியமான விஷயமா இருக்குது. இந்தியாவிலேருந்து வெளியேற்றலைங்க, ஓட்டு போட முடியாது, அவ்வளோதான். நீங்கள் ஒன்றே வந்து அவங்கள இப்போ வந்து இந்தியாவில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பர்த்தே அதிகமாக இல்லை, பர்த் சர்டிஃபிகேட் இல்லாத மக்களாக எப்படி ஓட்டு போடுறது? ஒரு நிமிஷம். அப்போ வந்து நீங்கள் இங்கே பிறக்காதவங்க எப்படிங்க வந்து குடியுரிமை வந்தீங்க? பிறக்காதவங்களுக்கும் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 5 ஒரு நிமிஷம் 2003 தான் நீங்கள் வந்து ஒரு கட் ஆஃப் டேட்டாக வச்சிருக்காங்க. 2003 அந்த இயர் தான் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. இப்போ அந்த டைமில் NRC மாதிரி வருதுங்கிறீங்க. இப்போ நீங்கள் 2003 எடுத்துக்கிட்டா இப்போ 2003 பொறுத்து வந்து பீகாரில் எவ்வளோ ரெஜிஸ்டர்டு பர்த் இருக்கும்? ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். நீங்கள் ஆர்டிகல் 5 அதுக்கு தான் இப்போ டாக்குமெண்ட்டை பற்றி அவங்களுக்கு புரியுது இல்லாத சொல்கிறேன். ஆர்டிகல் 5ல் யார் யார் வந்து சிட்டிசன்கிறது வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. எனக்கு இந்த இடத்துல இருக்கேனாக்க தொடர்ந்து ஒரு 6 மாதமும் எனக்கு தொடர்ந்து இங்கே இருக்கிறதுக்கான இன்டென்ஷன் இருக்கணும், மன புரிதல் இருக்கணும், இங்கே தொடர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபை கொடுத்தீங்கன்னாக்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன் ஆவீங்க. அதை யூ ஹேவ் டு பர்மனெண்ட்லி ரிசைட் தர் யுவர் இன்டென்ஷன் டு ரிசைட் பர்மனெண்ட்லி அப்படிங்கிற வேர்ட்ஸ் வருது ஆர்டிக்கல்லே. அந்த மாதிரி எண்ணங்கள் அப்படி இருக்கும். 2003 வந்தபோதே உங்களுக்கு இருக்கிறச்ச ஒரு பொறுப்பாக இருக்கிறவங்க ஆதார் கார்டு வாங்குறீங்க. ஆதார் கார்டு ஐடென்டிட்டி தான், இட் இஸ் நாட் எ கன்ஃபர் ஃபார் சிட்டிசன்ஷிப். ஓகே, சிட்டிசன்ஷிப் கன்ஃபர் பண்ணுறது என்னன்னா இந்த மாதிரி சொன்னதை நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன் கேட்குறேன். டாக்குமெண்டேஷன் இல்லாத பீப்புளை நீங்கள் எப்படி இந்தியன் சிட்டிசனே இல்லைன்னு சொல்ல முடியும்? அதுக்கு தான் நீங்கள் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன பிறந்தீங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். இல்லை நாங்கள் என்னங்க அந்த காலத்தில் நாங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் பண்ணுற பழக்கம் இல்லைங்க. இப்போ வந்து 2025 இருக்கும். இப்போ வரலையுமே இந்தியாவில் வந்து நியர்லி 68% தானே பர்த் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மீதி 30% பீப்புள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. ஒரு நிமிஷம், ரிஜிஸ்டர் அது புரிதல் இல்லாமல் இருக்காங்க சொல்கிறீங்க. இப்போ என்ன சொல்லுது எலெக்ஷன் கமிஷனு, சரி எனக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லை ஒன்று, இது வந்து நீங்கள் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும், நான் முன்னாருடைய வாரிசு, நான் அந்த காலத்தில் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது, ஓட்டர் ஐடி கொடுக்க வேண்டியது எல்லாம் யாரோட பொறுப்பு? இந்தியன் கவர்மெண்ட்டோட பொறுப்பு தானே. எங்க நீங்கள் போய் நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு யாருங்க சொல்லுவாங்க? அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் போகல,
அவங்க வீட்டிலேயே பிரசவம் இப்ப பார்த்துருப்பாங்க. அந்த அது நீங்கள் போய் இல்ல அந்த people தெரிவிக்கணும்ல. பர்த் சர்டிஃபிகேட் இருக்காதுல்ல. இப்ப அந்த அதுக்கு people தான் வந்து எப்படி voting வாங்குவாங்க? அதுக்கு தாங்க சொல்லுது. அதுக்கு தாங்க கோர்ட்டில் நடக்கிற நடைமுறையே எலெக்ஷன் கமிஷன் இது. என் வீட்டில் இங்கே இருந்தேன்னா அக்கம் பக்கத்தை 4 பேர்கிட்ட நாங்கள் விசாரிக்கிறோங்குது. ஒரு கிராமத்தில் வெளியார உள்ள விட மாட்டாங்க, நல்லாவே தெரியும். இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா 4 பேர், ஏங்க இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்தா, பெண் குழந்தை பிறந்தா, அது பேர் மகிதிங்கிறாங்க. அப்படியா, உண்மையானாக்கா? ஆமாங்க பிறந்ததுங்க, இப்போ இருக்குங்க, அவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க. அவங்க சொன்னால் ஜெனினா அந்த வார்த்தை அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு ஓட்டு உண்டுங்குது. அது அந்த வேலை தான் BLO அதெல்லாம் பண்றாங்க. பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இப்போ மேம், அந்த வேலையை தான் BLO பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலையில பண்ற BLOs வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி முஸ்லிம்ஸையோ இல்ல வந்து ST பீப்புளையோ வந்து அவங்க வந்து அந்த ஒரு லிஸ்ட்ல நிமிஷம். சேர்த்தாம இருக்காங்க அப்படின்றதான அது குற்றச்சாட்டா இருக்கு. குற்றச்சாட்டுனாக்க நீங்கள் வந்து நிரூபிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நிரூபிக்கிறதுக்கான இப்போ வந்து உங்கள் ஓட்டர் ஐடியில் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேயே போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் 1,00,000 பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொல்லணும்? அப்போ சேலஞ்சு ஓட்டு போட அதான் முடியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்போ வந்து இறக்குறவங்க எது டூப்ளிகேட்ஸ் இருக்காங்க அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறது இல்லை. இல்ல மேம், அவங்களாம் ரிமூவ் பண்றதுக்கான வழி இருக்குல்ல. அதெல்லாம் விட்டுட்டு புதுசா ஏன் வழியை கொண்டு வராங்க? ஏங்க நான் இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டா தெரிவிக்க வேண்டிய யாருடைய கடமை? ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அப்ப இதெல்லாம் நீங்கள் remove பண்ணாத பண்றதுக்கான- போது அது அட்வான்டேஜ் எடுக்கிறது அதான் யாரு? பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதான் நீங்க சொல்றதான். ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்த மாதிரி நம்ம யாரா இறந்துட்டாங்கன்னா அவங்க பேரை ரிமூவ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இருக்குல்ல. நீங்க ஏன் புதுசா ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க? ஏங்க நீங்கள் பண்ணாதனால தான் இன்னைக்கு தேடி போய் பார்த்தானாக்க 52 லட்சம் பேருக்கு மேலே அட்ரஸஸே இல்லாமல் அவங்க அந்த- போயிருக்காங்க. அந்த 52 இப்போ லட்சம் நீங்கள் இந்த இடத்துல இப்போ பிரசவகத்தில் இருந்து கொடுத்தன இருக்கச்ச அங்கே போயிட்டு நீங்கள் பிரசவகத்தில் ஏஜென்சியில் போய் ஓட்டை போட்டுட்டு அதை விட்டுட்டு இங்கே அடையார் வந்து புதுசு ஃப்ரெஷ் ஐடி வாங்கி 2 ஓட்டர் ஐடி வைக்கிறீங்க, டூப்ளிகேஷன் பண்ணுறீங்க, அதான் இங்கேயும் முக்கியமான- ஓட்டு போட பண்ணுறீங்க. அதான் மேம், இந்த மாதிரி மேனிப்புலேஷன்லாம் பண்ணுறது அரசியல் கட்சிகள் பண்ணுறதுனால தான் ஃபில்ட்ரேஷனுக்கு 52 லட்சம் பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க மேம், அந்த 52 ஒரு லட்சம் 11,000 பேர் எங்கே மேம், இருக்காங்கன்னு தெரியல. மேம், நீங்க ஒரு 52 லட்சம் பேர் சொல்றீங்க இல்ல மேம், அதுல வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து சிட்டிசன்ஷிப் வந்து போலியா வாங்கினாங்கன்றது எத்தனை பேர் ப்ரூவ் பண்ணிருக்காங்க? சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணாது எலெக்ஷன் கமிஷன் நீ இங்கே பிறந்தவன இங்கேயே வசிக்கிறவனுக்கு நீங்க காரணம் என்ன சொன்னீங்க? வெளிநாட்டுல இருந்து இப்போ வந்து பங்களாதேஷ்ல இருந்து நிறைய ஆமாங்க. பேர் வந்துட்டாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணவே இல்லையா ஆமா. அந்த டேட்டா? ஆமாம். நான் இப்போ இத்தனை வந்து லட்சம் பேர் இப்போ வந்திருக்காங்க. என் கிராமத்தில் 5 பேர் எக்ஸ்ட்ரா வந்து இங்கே கொடுத்துட்டு பண்ணி வேலை பண்ணுறாங்கனாக்கா அந்த காலத்தில் ஒரு 60 வருஷம் 100 வருஷமாக இருக்கிற கொடுத்துல இருக்கிற ஒரு பெரியவரை கூப்பிட்டு, பஞ்சாயத்து முக்கியமாங்க, அவரை கூப்பிட்டு இவர் எத்தனை வருஷமாக இருக்காங்க, எங்கே இருக்காங்க? இல்லைங்க அவர் இப்போ தாங்க ஒரு 10 வருஷமாக இருக்காரு. அதான் 10 அந்த வருஷமா டேட்டா தான் ப்ரூவ் இருக்காரா? பண்ணவே இல்ல. அந்த 52 lakhsல அவங்கள ப்ரூவ் அது பண்ணவே இல்ல. மாதிரி அந்த மாதிரி அந்த 52 லட்சம் பேரும் கிராஸ் பார்டரில் வந்தவங்களாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க தனக்கு வேண்டிய ஸ்டெப்ஸ் எடுக்காதவங்களா இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு வந்து மொத்தமாக இப்போ ரிஜெக்ட் பண்ணலை. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த 30ஆம் தேதி நவம்பரோட முடியறதுன்னு சொன்னாலும் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வர முதல் நாள் வரைக்கும் நீங்கள் உங்களை சேர்த்துக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. நீங்க சொல்ல அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ வந்து பீகார்ன்றது ஒரு வந்து பேக்வர்டான ஸ்டேட் வந்து இந்தியாலே. இப்போ அங்க இருந்து நிறைய மைக்ரண்ட் லேபர்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ அவங்க எப்படி அவங்க சிட்டிசன்ஷிப்பை அங்க போய் ப்ரூவ் பண்ண முடியும்? இந்த ஒரே நிமிஷம். இப்போ நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு தமிழ் இல்லைங்க. ஓட்டரா நான் ஓட்டர் போடுறவங்க ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் வேலை பண்ணுறாரு, ஒருத்தர் எங்கேயும் பாம்பேயில் வேலை பண்ணுறாரு, 2 பேர் அங்கே இருக்கிற ஃபீல்டு ஒர்க் பார்க்குறாங்க, குழந்தைங்க படிக்குது. அம்மா அந்த போய் வீட்டு 5 பேர். இப்போ இந்த 5 பேருக்கு எதுக்கு தான் உங்களுக்கு டைம் வந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற முதல் நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து சேர்த்துக்கலாம், அந்த BLO ஆட் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. அதனால இங்கே லீவு கேட்டு போகிறாங்க, நான் ஓட்டு போடணும்னு. போடச்சே அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கிறவங்க எல்லா செலவு பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு வாட்டி அதை சேஞ்ச் எங்க ஒரு ஜனநாயகத்தில் இருக்கிற நீங்கள் நாட்டுக்கு ஒரு நாள் கடமை ஆற்றணும்னு சொன்னால் நாட்டுக்கு செய்ய வேண்டியதுக்கு கடமையை செய்யறதுக்கு எனக்கு காசு இல்லை நீங்கள் கொடுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீ இந்த நாட்டு பற்ற எங்க இருக்கு உங்களுக்கு? நாட்டுப்பற்ற கொஸ்டின் நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கு நான் ஏற்கனவே டேட்டாலாம் கொடுத்து நான் வந்து ஓட்டரா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நீ மறுபடியும் வந்து டேட்டா ப்ரூவ் பண்ணிட்டு போகணும். ஒரு நிமிஷங்க. நீங்கள் நாங்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து பேர் இல்லாதவர்களை பற்றி தான் பிரச்சனை. இப்போ நான் இருக்க, எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பா பேர் இருக்குது, என் பேர் இருக்குது, ஓட்டர் அந்த குடும்ப ரோலில் என் தம்பி பேர் இருக்குது, எங்கள் அப்பா இறந்துட்டார், அந்த பேர் ரிமூவ் ஆகும், அப்படியே வந்து குடும்ப ஐடியில் வந்தானாக்கா இந்த மாதிரி ரேஷன் கார்டில் இந்த ரேஷன் சேர்த்து ரேஷன் வாங்குறாங்க. அது போகஸ் கார்டு கண்டுபிடிச்சி ஃபில்டர் பண்ணி அதான் அது எதுக்குனாக்க இப்போ சொன்னீங்கல்ல போகஸ் கார்டு வருதுன்னு, இந்த மாதிரி இங்கேயும் ரேஷன் வாங்குறாங்க, மைக்ரண்ட்ஸ்க்கு இங்கேயும் ரேஷன் கொடுக்குறாங்க, டூப்ளிகேஷன் வருதுங்கிறதுனா பூலிங் வரைச்சு சர்வர் காட்டுது. இது தெரியுது. அதனால எந்த யாருக்கு போய் ஒரு பாதிப்பான போற பீப்புளுக்கு தான் போய் பாதிக்க முடியுது, அவங்களால தான் ப்ரூவ் பண்ண முடியாது அது அப்படிங்கிற ஒரு ஏங்க இப்போ வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னுங்க போட் கிளப்பு, அடையார், மயிலாப்பூர் இதெல்லாம் எலைட் ஏரியாவில் இருக்குங்க. அங்கே இருக்கிறவங்களே பாதி பேர் இன்றைக்கி ஓட்டர்ஸ் ஐடி வாங்காமல் இருக்காங்க. ஓகே, எபிக் நம்பர் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கன்னு சொன்னாங்கனாக்கா அந்த எபிக் நம்பர் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதனுடைய வேலிட் போயிடுச்சு,
அதனால் ஆல்ரெடி எனக்கு ஓட்டர்ஸ் ஐடி இருக்கு, எனக்கு ஏன் திருப்பி பண்ணுறீங்கன்னு கேட்டது. சட்டப்படி இந்த ரிவிஷன் SARக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அந்த ப்ரீவியஸ் எபிக் நம்பருக்கான வேலிடிட்டி 0 ஆகிடுச்சு. அதுதான் எலெக்ஷன் கமிஷன் இப்போ அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கு. 0 ஆனதுனால இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே இவங்களுக்கு வந்து யார் யார் பேர் இல்லையோ அங்கே போய் தேடின போது இல்லையோ அவங்களாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷு எபிக் கார்டு கொடுப்போம், அது வேலிடு, அதை வச்சு நீங்கள் ஓட்டு போடலாம். உங்களை அப்படின்னு தம்பி நீங்கள் எங்கேயோ வெளியூர்லேருந்து உங்களை பார்க்க முடியலனாக்கா நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட வந்து டாக்குமெண்ட் அமைச்சிட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டிங்கனாக்கா அவங்கள வச்சு கூட நாங்கள் என்ரோல் பண்ணுவோம். இந்த அளவுக்கு இறங்கி ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணுங்கிறத விரும்புது எலெக்ஷன் கமிஷன். ஒருத்தர் ஓட்டு பொறுத்து வெளியில் துரத்துறதுக்கு விரும்பலை, ஓட்டு போடுங்கன்னு சொல்லுது. டிவி பார்க்காதீங்க, ஒரு நாள் நாட்டுக்கடமை உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்க தான் சொல்லுது. அப்படி இருக்கச்சு அவங்கள ஆட்ட விடாதபடி வெளியில் துரத்தினுமா இந்த கூற்றை ஏற்றுக்க முடியுமா எதிர்கட்சிகள் சொல்வது? ஒன்று இது எப்படி எப்போவுமே ஒன்று அந்த இவிஎம் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவிஎத்தை சுப்ரீம் கோர்ட் போனாங்க, இவிஎம் கரெக்டாக இருக்கும், சுப்ரீம் கோர்ட் அடிச்சிருச்சு, வாய் அடைச்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்வோம்? இது ஒரு ஜனநாயகத்தில் மேலே மேலே திருத்தங்கள் கொண்டு வரத, ஒரு சட்டம் வருது, சட்டத்தை வந்து திருத்தம் கொண்டு வரீங்க, அதை வந்து மாற்ற சொல்லுவீங்களா? அது மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஓட்டர்ஸை இப்போ திருத்தம் பண்ணுது. திருத்தம் தான் நடக்கிறது. திருத்தம் நடக்கிறச்ச இறந்து போகிறவங்கள விளக்குது. உண்மையான மண்மைத்தன்மையோட எல்லா ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கணுங்கிறத ஸ்தாபித்த சட்ட ரீதியாக இந்த ஓட்டர்ஸ் தான் உண்மையான லிஸ்ட்டு. இந்த தெருவில் 25 பேர் தான் இன்றைக்கி இருக்காங்க. அந்த 25 பேர் தான் பதியப்படும். முன்ன 40 பேர் காட்டுது, 40 பேரில் 15 பேருக்கு இல்லை, பதியப்படாது. இதுதான் உண்மையான லிஸ்ட்டுங்கிறது ஒரு நடைமுறையை கொண்டு வருது, திருத்தத்தை சட்டமுறையாக கொண்டு வருது. இதை எதிர்ப்பதன் அவசியம் என்ன? உங்களுக்கும் ஒரு விதத்தில் பலன் தானே. நீங்கள் ஆளுங்கட்சி இப்போ எதிர்கட்சியாக இருக்கீங்க, இப்போ ஆளுங்கட்சி அந்த போகஸ் பண்ண விடாவே ஆர்ஏஜி காங்கிரஸ் பார்த்துக்கலாம்ல, அதையும் எதுக்குறீங்க? அதையும் கவர்மெண்ட்டை போய் எதுக்குறீங்க, எலெக்ஷன் கமிஷன் எதுக்குறீங்க? உங்களுக்கு ஒரு விதத்தில் சாதகம் இல்லை, ஏன்னா போகஸ் ஓட்டுக்கு போகாமல் இருக்கும்ல, அப்போ ஏன் கவலை? எதுக்கு எதுக்குறீங்க? ஒரு நாட்டினுடைய ஜனநாயக கடமையை மக்கள் ஆற்றணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன். அதனால் ஒருத்தராக மறுத்து அவங்க ஜனங்க மறுக்காது. இது பொய்க்கூற்றை உருவாக்குறாங்க. இல்லாதவங்களை 10 பேர் செத்தவங்களை வந்து இருக்காங்கன்னு சொல்லி ஐடி கார்டு வாங்கிட்டு போயிட்டு போட வைக்கிறாங்களே வேற ஆளை, அதெல்லாம் தடுக்கணும் பார்க்குது. அதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.